ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம் அணியும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Do you know about air pollution? No, sir, I have no idea. Please tell me. Okay, the atmosphere of Earth is disturbed by human activities. Let us see. That is drama. Okay, sir, I am waiting. சூரியன் மற்றும் 9 கோள்களும் நம் பூலோகத்தை பற்றி பேசிக் கொள்கின்றனர். வாருங்கள், நம் குடும்ப உறுப்பினரே, உங்கள் அனைவரையும் ஒருங்கே காண்பதில் மகிழ்ச்சி. நீங்க அனைவரும் நலமா? அதெல்லாம் நல்லதா சூரிய பகவானே. என்னது நல்லா இருக்குது? உங்க பக்கத்து இருக்கிற சூடு தாங்க முடியல. ஏதோ என்னை சுற்றி பனிமூட்டமா இருக்குது. கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த பூமியில மக்கள் 4 மணிக்கு உதவி செழிப்புட்டா ஒருத்தன் கூட அல்மை மாட்டிக்கலாம். நைட்டு எல்லாம் ஜியோவே வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு ட்விட்டரு பார்த்துக்கிட்டே காலையில 8 மணிக்கு தான் வந்திருக்காங்க. அந்த கால மனுஷங்க விடி வெளியும் பேசி என்ன வச்சுதான் திசையே கண்டுபிடிச்சாங்க. இந்த கால மனுஷங்க கண்டுக்கிடவே மாட்டிக்காங்க. அட போப்பா, உங்களை எது கொஞ்சமாக மதிக்காங்க. புதன் உனக்கு பேர் வச்ச கிழமை பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. என்னை பார்த்து செவ்வாயோ வருவாயோ அங்கே உங்கள் வாயிலே போடணும். பூமியை ஃபுல்லாக பால்படுத்தின்னு போதாதுன்னு இங்கே வாழ்வது கிட்ட இருக்கான் ஆராய்ச்சி பண்ணி என்கிட்ட மங்கள்யான் செய்தியை போல் அனுப்பிச்சிருக்காங்க. நான் விட மாட்டேன். எங்க ஏரியான்னு உள்ள ஒரு போர்டு. இருக்கிறதுலே பெரிய கோலம் வச்சுட்டு என்ன பிரயோஜனம்? ஏராளமான துணிக்கோள்களை வச்சுட்டு நான் படுற பாடிட்டு அப்பப்ப பூமியில உள்ள மனிதர்கள் வேலைக்கு போறதுக்காண்டி அவங்க பிள்ளைகளை கொண்டு போய் குழந்தைகளை காப்பதை விட்டுறாங்க. அந்த குழந்தைகள் வளர்ந்து பெரியவர்களான உடனே பெற்றோர்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்த்துடுறாங்க. நான் என்னோட துணிக்கோள்களை கொண்டு போய் எந்த இடத்துல சேர்க்குறது நீங்களே சொல்லுங்க. இந்த வளையங்கள் சுமந்து நான் படுற பாடு இருக்கு சொல்லி மாறாது. இந்த பூமியில் உள்ள மனுஷங்க நிலா பார்த்தா கதை சொல்றேன், கவிதை எழுதுறேன் அப்படின்னு அந்த நிலா போட்டு பாடாப்படுத்துறாங்க. என்கிட்ட 18 நிலா இருக்கு. நல்ல வேலை அவங்க ஒரு நிலாவும் கூட பார்க்கல. பார்த்துட்டாங்கன்னா ஒவ்வொரு நிலாவையும் ஒரு பாட்டியை உட்கார வச்சு வடை சுட ஆரம்பிச்சுருவாங்க. உங்களை விட என்னதான் ரொம்ப அதிகமாக திட்டுறாங்க. சனிய என்னோட பேர் வச்சு நிறுத்துறாங்க. ஏட நடிச்ச நீ ஏன் பேர் மேல பலி போடுறாங்க. அவங்களெல்லாம் பார்த்தாலே மிரட்டி மிரட்டி வெளுக்க தோணுது. என்ன 18 நிலா இருக்கு. 18 இல்லாச்சு உனக்கே 27 எவ்வளவு இருக்கும். நல்ல வேலை நம்ம 3 பேர் குளிர்ந்த ஜகத்தை நல்லா இந்த மனுஷங்கிட்ட தப்பிச்சிட்டோம். நீ யாருப்பா? ஒண்ணுதான் பூமியில் உள்ள மனுஷங்க கோள்கள் லிஸ்ட்ல இருந்து தூக்கிட்டாங்களே. என் வழியில குறிக்கிறதாக கோள்கள் குறி தகுதியா எழுந்துட்டல. மகனோ நீ யார் பெற்ற மகனோ இந்த ஊர் கும்பிடும். அட போப்பா இந்த பூமி மனுஷங்க என்னை கண்டுபிடிச்ச ஒரு பேர் வச்சிருக்காங்க. அப்புறம் என்ன ஒரு கோலேன்னு சொல்றாங்க.
இது என்னப்பா ஒரு பெரிய கொடுமையா போச்சு. நானாச்சும் வாம்பாதெல்லாம் குளிக்கிடுறேன், ஆனா அந்த பூமி மனுஷங்க அடுத்தவங்க வாழ்க்கையிலே குடிக்கிடுறாங்க. அப்புறம் உங்களை மனுஷங்களே எல்லாம் சொல்லவா? நீ கோல் இல்லைனா நிரூபிக்க ஆதார் கார்டு 10 சர்டிபிகேட் இருந்தா கொண்டு வா பார்க்கலாம். சரி சூரிய பகவானே. அம்மா எவ்வளவு நேரமா எல்லோரும் பூமியோட மக்களை பத்தி பேசிட்டு இருக்கீங்களே, ஆனா அந்த மனுஷங்களை சமைக்கிற பூமி இங்க காணுமே. அது எங்க சுத்திட்டு இருக்கோம், யாருக்கு தெரியும்? வணக்கம் சூரிய பகவானே. வணக்கம் குடும்ப உறுப்பினர்களே. வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம், வாழ்வே மாயம், இந்த வாழ்வே ஐயா கழிப்பாங்க, இந்த நோய் நமக்கும் பரவிடும். உன்னோட சேர்ந்தவங்க நாங்களும். நாங்க எப்படி ஆரோக்கியமா இருக்கோம், நீ இப்படி உடம்பு முடியாம இருக்கிறே. பாவதி என்ன செய்யும்? எல்லாமே அந்த பூமியில மனுஷங்க செய்யற வேலைங்க. பாமுள்ள மன்னர்களாக இடம் கொடுத்தனால இது வேணும் இன்னமும் வேணும். நீ பாதிக்கப்படுறது இல்லாம உன்னோட மனுஷங்க எங்களையும் மாசுபடுத்த போறாங்க. நம்மோட அண்டலில் உன்னோட மனுஷங்க அனுப்புற செயற்கைக்கோளால பாதிக்கப்பட்டே தெரியுமா? ஐயோ நான் என்ன பாவம் செய்தேன், என்னை ஏன் எல்லாரும் சேர்ந்து திட்டிட்டே இருக்கீங்க? ஐயோ என்னால் ஒன்றும் முடியலை. அம்மா அம்மா நீ எங்க அம்மா, உன்னை விட்டா எனக்காரு அம்மா. ஐயோ ஐயோ வாங்க வாங்க, பூமியை காப்பாத்தின ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகலாம். கிரகங்களே, நீங்கள் அனைவரும் இணைந்து பூமியின் பாதிப்புக்கு என்ன காரணம் என்று அறிந்து வார்கள். காட்சி 2. இடம் பூலோகம். பங்கு பெறுபவர்கள் கிரகங்கள் மற்றும் மனிதர்கள். கிரகங்கள் அனைத்தும் இணைந்து பூமி பாதிக்கப்படுவதற்கான காரணங்களை அறிந்து வருவதற்காக பூமிக்கு வருகின்றனர். நிகழ்ச்சி 1. போகி பண்டிகை. பாண்டிங்க வாடா. நீ வீட்டில் உள்ள பழைய பேப்பரு, பழைய டப்பா, பழைய சாக்கு பை, ஆகாத போகாத பொருள்னா எடுத்துட்டு வா, எரிக்கணும். என்னது ஆகாத போகாத பொருளா? நீங்களும் கூட தான் ஆகாத போகாத பொருள். உங்களை என்ன செய்ய என்ன சொன்ன? ஒன்னும் இது எடுத்துட்டு வரேன்.
நிகழ்ச்சி 2 இடம் சாலை. சாலையில் ஏற்படும் வாகன நெரிசல், புகை, ஒலி, மாசுபாடு அனைத்தையும் மீதி உள்ள 8 கோள்களும் பார்க்கின்றனர். ஐயோ, நமக்கே மூச்சு முட்டுது. இப்பமே கண்ணு கட்டுது. இந்த புகையும் சத்தமும் தாங்க முடியல. பாவம் இந்த ஊர். வாங்கப்பா, நாங்க வேற இடத்துக்கு போறோம். நீங்க வரீங்களா இல்லையா? நான் போறேன். நிகழ்ச்சி 3 இடம் வீடு. பங்கு பெறுபவர்கள் அம்மா, மகள். என்ன வேலை? அந்த கொஞ்சம் ஏசியை போடுமா? சரிங்க அம்மா, நான் போய் ஃப்ரிட்ஜில் இருந்து தண்ணி எடுத்து குடிச்சிட்டு போடுவேன். வெளியில எவ்வளோ காற்றோட்டமா இருக்கும்போது இந்த மனுஷங்களுக்கு ஏசி தேவை. அதுல இருந்து வர குளோரோஃப்ளோரோ கார்பன் இந்த பூமிக்கு மேல் ஓசோன் படலத்தை பாதித்து ஓட்ட வேலை செய்த நீங்களே பார்த்தீங்களா? ஏசில மட்டும் இல்ல, ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளிவர CO2 வாயு ஓசோன் படலத்தை பாதிச்சு பூமியில பாதிப்பை உண்டாக்குது. இது இந்த மனுஷங்களுக்கு தெரிஞ்சுமே பொறுப்பு இல்லாம இருக்காங்களே. எல்லாரும் வாங்க போப்போம். நிகழ்ச்சி 4 இடம் பூலோகம். பங்கு பெறுபவர்கள் கிரகங்கள் மற்றும் மக்கள். மக்களே, இங்க வாருங்கள். என்னப்பா அவங்க வழியில பேசுப்பா. சரி சரி, இங்க வாங்கப்பா. இங்க வாங்க. மக்களாக நீங்க செயலி இந்த பூலோகம் எவ்வளவு பயக்கடைஞ்சது தெரியலையா? பூமாதேவிக்கு கஷ்டம் கொடுத்தீங்கன்னா உங்க மனித இல்லத்துக்கு தான் பாதிப்பு. இதே நடந்து நீடிச்சா உங்க மனித எல்லாம் அழிந்துடும். நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? கொஞ்சம் தள்ளி போய் என்ன தப்பு செஞ்சீங்களா? சந்தோஷமா கொண்டாடுச்சுன்னா தீபாவளி, பொங்கல், போகிய கொண்டாடுச்சுன்னா அன்னைக்கு பிளாஸ்டிக் பொருட்களும் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களையும் வேஸ்ட் தருவீங்க. அப்பெல்லாம் அப்படியா இயற்கையை பாழாக்காம விளக்க நடத்துவாங்க. இப்பெல்லாம் அப்படியா என்னமா இப்படி செய்றீங்க? மக்களாக நீங்களே அழிந்த பூதங்களையும் மாசுபடுத்துறீங்க. விளைச்சல் அதிகமாகணும்னு செயற்கை உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் பயன்படுத்துறீங்க. இதனால மண்ணோட உரம் பாழாக்குறீங்க. தொழிற்சாலை நீர்களை ஆற்றில கலந்து பிளாஸ்டிக் பொருட்களை அளவுக்கு அதிகமா பயன்படுத்தி மண்ணுக்கும் மரத்துக்கும் குப்பையாக்கி மண்ணுக்கும் மரத்துக்கும் மரத்தின் வேருக்கும் பாதிப்பு உண்டாக்குறீங்க. இது இவங்களுக்கு தெரியலையா? நீங்க பூமிக்கு வரதுக்கு முன்னாடி இந்த பூமி எவ்வளவு பச்சை பசேன்னு இருந்ததுன்னு தெரியுமா? நீங்க வந்த உடனே மரத்தெல்லாம் வெட்டி போட்டு நிலத்தை பிளாட் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டீங்க. அப்புறம் வெயில் காலத்துல நிலக்கூட ஒதுங்க முடியாம கஷ்டப்படுறீங்க. ஒவ்வொருவரும் 5-10 பிளாட் வாங்கி போட்டு அதை கண்டுக்கிடே மாட்டுக்காங்க. 2 வருடம் கழித்து பார்த்தா அங்கே பூரா கருவேலை மரங்கள் வளர்ந்து கிழித்த பயன்படும் தரும் மரத்தால் அழிச்சிட்டு கருவேலை முற்றி தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டு தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுறது இவங்களுக்கு தெரியும். எல்லாம் என்னை கோளாக ஏற்றுக்கொண்டாலும் சரி, நான் சொல்றதை கேளுங்கள். நிறைய மரங்கள் நட்டு வைங்க. உங்க பூமியை வளமாக்கி அது பாதுகாக்கிற கடமை உங்களுடையதான். எங்களுடைய தவறுகளை நாங்க உணர்ந்துட்டோம். ஒழிப்போம். நிலம், நீர், காற்று மாசுபடுவதை தவிர்ப்போம். இயற்கையை பாழாக்காமல் இயற்கை கூட இணைந்து வாழுவோம்.
மரங்களை நடுவோம், மழை பெருகும், பூமியை காப்போம். நமது அன்னை பூமியை காப்பாற்றுவது நமது கடமை. நமது அன்னை பூமியை காப்பாற்றுவது நமது கடமை. Thank you, students, for make us to think. As we conclude the cultural programs, I invite our first and second standard girls to dance Boom Boom.